ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பேட்டரி நம்பர் 5 சைக்காலஜில பேட்டரி நம்பர் 5ல ஆக்டாகன் டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நெறைய பேர் என்ட்ட கமெண்ட்ல கேட்ட விஷயம் என்னன்னா, கமெண்ட்லயும் மெசேஜ்லயும் கேட்டது, நீங்க இந்த ஆக்டாகனு, அப்புறம் சிமிலாரிட்டி, பிக்சர் ரிப்ளேஸ்மென்ட், அப்புறம் இந்த 6, 9, எஸ் ஆர் நோ இந்த மாரி சில விஷயங்கள் வந்து நீங்க எப்படி ஃபாஸ்ட்டா போடுறீங்க? டைம் உங்களுக்கு வந்து எப்படி பத்துதுன்ற மாரி கேட்டிருந்தீங்க. அதுக்காண்டி நான் சொன்னேன், நெறைய பேர் அத நம்பல. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல வேற ஏதோ ட்ரிக் இருக்கு. நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கன்ற மாரி சொன்னாங்க. அதனால டெஸ்ட் எப்படி போடுறேன்ற ஒரு லைவ் டெஸ்ட்டா காட்டிடலாம்னு சொல்லி நான் ரெக்கார்ட் பண்றேன் இத. சரிங்களா? இப்போ இந்த இதுல எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ல குடுத்துருக்கிறதுல எனக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் பாருங்களேன். ஏதோ குடுத்துருக்காங்கன்னா, நார்த்த பார்த்த மாரி குடுத்துருக்காங்க. இந்த குச்சின்றது இந்த முள் வந்து நார்த்த பார்த்த மாரி இருக்கு. இந்த ஆப்ஷன்ல அப்ப நார்த்த பார்த்த மாரி எனக்கு எத்தன இருக்குன்னு பார்த்தா, அந்த 1 தான் இருக்கு. அப்ப நான் இந்த ஏன்னு மார்க் பண்ணிட்டு நான் போயிடுவேன். சரிங்களா? வேற எதுவுமே நான் செக் பண்ண மாட்டேன். அடுத்து இப்ப ஈஸ்ட்ட டச் பண்ண மாரி எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சி இருக்கு. ஸோ அடுத்து சி. அடுத்து வெஸ்ட்ட டச் பண்ண மாரி குடுத்தான்னா டி. இப்போ குடுத்து போயிடுவேனா, இப்போ சவுத்த டச் பண்ணவும் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபுல் ஆப்ஷனையும் நான் செக் பண்ணி தான் வருவேன். ஏ இருக்குன்னு சொல்லி ஏலயே நான் முட் முட் மார்க் பண்ணிட்டு போயிட மாட்டேன். ஃபுல் ஆப்ஷன் நான் செக் பண்ணுவேன். ஃபுல் ஆப்ஷன் செக் பண்ணிட்டு, இப்ப 2 இருக்கு. பியும் இருக்கு, ஈயும் இருக்கு. அப்போ பிஇல எந்த இமேஜ் மாரி கரெக்ட்டா ஃபிட் ஆயிருக்குன்றத நான் செக் பண்ணுவேன். சரிங்களா? இப்ப இந்த மாரி தான் வந்து நான் எல்லா கொஸ்டினும் செக் பண்ணுவேன். அதுவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நான் செக் பண்ணி முடிச்சிடுற மாரி. வாங்க நம்ம கொஸ்டினுக்குள்ள போவோம். எப்படி நான் அட்டெண்ட் பண்றது பாருங்க. எல்லாத்துலயும் ஒரு 5 டெஸ்ட் மட்டும் நான் போட்டு காட்டுறேன். சரிங்களா? இப்ப இந்த இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஏ தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பி. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு சி. ஏன்னா நான் சொன்ன மாரியே முன்ன சொன்ன மாரியே தான் நான் அந்த இது மட்டும் தான் பார்க்குறேன். ஸ்டிக் வந்து எதோட டச் ஆயிருக்கு. அடுத்து நானும் ஸ்க்ரோல் தான் பண்றேன். நான் வந்து ஸ்கிப் பண்றதோ, இல்ல அந்த இது எங்க வேணுமோ அந்த இடத்துல டச் பண்றதோ அப்படிலாம் இல்ல. நானும் ஸ்க்ரோல் பண்ணி தான் இழுக்கிறேன். எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நான் இழுத்துட்டு தான் வரேன். இதுல வந்து ஸ்டார்ட்டிங்ல நம்ம போடவும் டைம் வந்து வராது. சரிங்களா? போட நானே போட்டு ரொம்ப நாளாச்சு. ஸ்டார்ட்டிங்ல டைம் மிஸ் ஆகும். ஆனா ஒரு 5, 6 டெஸ்ட்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா, டக் டக்ன்னு நம்ம டைம் எடுத்து இப்ப பாருங்க ஏவும், பியும் ஒண்ணா இருக்க மாரி இருக்கு இந்த கொஸ்டின்ல. ஸோ அப்படின்னும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ அத டச் பண்ணிற வேண்டியது தான். இதுல பாருங்க எங்கேயுமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி தெரியாது பாருங்க. அப்படியே நான் ஒரு கொஸ்டின் வந்து லெஃப்ட் சைட்ல கண்ல பார்ப்பேன். ஆப்ஷன் அப்படியே நான் மவுஸ் வந்து ஆப்ஷன் விட்டு நான் நவுத்த மாட்டேன். சரிங்களா? ஏதோ ஒரு ஆப்ஷனோட இதுல தான் மவுஸ் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி நான் மவுஸ் எடுத்துட்டு போய் செக் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொம்பு வந்து அதாவது முள் வந்து எங்கிட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து டைம் ஆயிடும். அதனால மவுஸ வந்து எப்பவுமே அந்த ஆப்ஷன் லைன்லயே வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து கண்லயே பார்க்குறது. கண் லெஃப்ட், ரைட் கண்ண மட்டும் மூவ் பண்றது அவ்வளோதான். தலைய கூட மூவ் பண்றது இல்ல. இதுல பாருங்க பியும், ஈயும் ஒரே மாரி இருக்கு. ஸோ அதே மாரி இதுவும் பார்த்துட்டு, இதுலயும் ஏவும், பியும் ஒரே மாரி இருக்கு. ஸோ அதுவும் கொஞ்சம் கவனமா செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுல உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எந்த ஸ்டிக் வந்து கீழ டச் பண்ண மாரி இருக்கும்போது, இதுல வந்து பி வந்து இருக்குது. அடுத்து மேல டச் பண்ணும்போது சி இருக்கு. சிய கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அடுத்து டி, அடுத்து ஏ. அல்லது அந்த ஒரு ஒரு ஆப்ஷன் எங்க இருக்குன்றது பார்க்க மட்டும் தான் எனக்கு டைம். இதுல பாருங்க பியும், சியும் மாத்தி நான் கிளிக் பண்ணியிருக்கேன். பி வந்து தான் தவறா இருக்கு. ஏன்னா இதுல 2மே ஒரே பாயிண்டா இருக்கும்போது, பியும், சியும் நம்ம பக்கத்துல நெக்ஸ்ட் டைம் செக் பண்றோம். இது கட்டாயம் போட பிராக்டிஸ்ல வந்து உங்களுக்கும் ஃபாஸ்ட்டா வந்துரும். சரிங்களா? பி, அடுத்து டி. அது இது ஃபுல் டெஸ்ட்ன்றதுனால டைம் பாஸ் பண்ணியோ, இல்ல எதுவும் பண்ணி இது பண்ண முடியாது. அதனால நாய் கத்துறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா, அந்த இடத்துல நான் வந்து ரிமூவ் பண்றேன். சவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி நான் காட்டுறேன். சரிங்களா? டைம் பாருங்க 2 நிமிஷம் பேலன்ஸ் இருக்கு உங்களுக்கு. கொஞ்சம் போட போட டைம் வரும்போதே நான் 2 நிமிஷம் முன்னாடியே பேலன்ஸ்ல நிப்பாட்டிருவேன். மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா, 4 மினிட்ஸ்லயே முடிச்சிடலாம் நம்ப. ஏன்னா எக்ஸாம்ல 4 டூ 6ன்றது நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. எக்ஸாம் டைம்ல தான் தெரியும். மேபி அந்த பிராக்டிஸ் மார்க் மாரி ஏதாவது குடுப்பாங்க இல்லையா? மாடல் டெஸ்ட் மாரி ஆர்ஆர்பி தரப்புலருந்து அந்த மாரி குடுக்கும்போது நம்ம பார்க்கலாம். டைமிங் என்ன டைமிங் வருதுன்னு. அதுல ஒரிஜினல் டைமிங் அதுலயும் குடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. இதுலயும் பாருங்க நான் எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ண மாரி தெரியாது பாருங்க. அந்த கொஸ்டின் ஆப்ஷன் எது? கொஸ்டின் வந்து இந்த லெஃப்ட் கண்ணு, ரைட்டு, ஐஸ் மூவ் பண்ணி மட்டும் பார்க்குறேன். ரைட் சைடு ஹேண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன மட்டும் கரெக்ட்டா சேஞ்ச் பண்றதுக்காண்டி, இந்த ஏ, பின்னு சொல்லி மார்க் பண்றது மட்டும் போகுது. நம்ம கொஞ்சம் மண்டைய திருப்பியோ, இல்ல கைய திருப்பி அங்கிட்டு, இங்கிட்டு கை நவுத்துனாலுமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, டைம் வந்து ஷார்ட் ஆகும். இப்ப ஈயும், சியும் இதுல வந்து சேமா இருக்கு. ஸோ, இதுல கொஞ்சம் கவனம் இனிமேல் லெட்டர் வரும்போது. ஒரு கொஸ்டின் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம் மாட்டுக்கு. பாருங்க அதான் ஒரு கொஸ்டின் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம் நம்ப. அதுல ஒரு கொஸ்டின் வந்து ராங் ஆயிருக்கு. எங்க மிஸ் பண்ணியிருக்கோம்? 82nd கொஸ்டின தான் மிஸ் பண்ணிட்டோம். அட்டெண்ட் பண்ணாம. அந்த இதுல மூவ் பண்றோம் இல்லையா? ஸ்லைட்ல அப்போ 1, 2 மிஸ் ஆகுறது தான் இது. அப்புறம் அதே மாரி 55வது கொஸ்டின் பாருங்க ராங் பண்ணியிருக்கிறது. ராங் பண்ணியிருக்கிறது டி. நம்ம என்ன பண்ணிட்டோம்? பி. பார்த்தீங்களா? அந்த டிஸ்டன்ஸ் அந்த கரெக்ட்டா அந்த எட்ஜ்ல வந்து டச் பண்ணியிருக்கு. இது எட்ஜ விட்டு அந்த டி ஆப்ஷன் வந்து எட்ஜ விட்டு கொஞ்சம் கீழ டவுன் ஆயி டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாரி இந்த டிஃபரன்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்து ராங் ஆகும். இருந்தாலும் நம்ம வந்து ஃபுல் கொஸ்டின் போடணுன்றனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வரும். இப்ப அதே மாரி நெக்ஸ்ட் செக்ஷன் போட்டு பார்ப்போம். சரிங்களா? எல்லாமே ரீ அட்டெம்ப்ட் தான். ஆல்ரெடி நான் டெஸ்ட் வந்து போட்டிருப்பேன். கொஞ்சம் தான் போட்டிருப்பேன். இப்ப உங்களுக்காண்டி நான் ரீ அட்டெம்ப்ட் தான் பண்ணி காட்டுறேன். இந்த இதுல ரீ அட்டெம்ப்ட் போடுவோம். சொன்ன மாரி ஐஸ் மட்டும் தான் மூவ் பண்ணணும். மித்தபடி அந்த மவுஸ் பேட் வந்து கட்டாயம் நம்ம வந்து ஆப்ஷன்ட்டே தான் இருக்கணும். மாத்தக்கூடாது. சரிங்களா? ஒரு தடவை மாத்தி, மாத்தி எடுத்துட்டு வந்தீங்கன்னா, டைம் வந்து ஆயிடும். இந்த இதுல பாருங்க சியும், ஈயும் ஒரே மாரி இருக்கு. அதே மாரி ஆப்ஷன் மூவ் பண்றதும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கொஸ்டின் முன்னாடி தெரியிற மாரியே மூவ் பண்ணுங்க. அதாவது ஸ்லைடுக்கு வந்து 4 தெரியணும்னு நெனைக்காம, கொஸ்டின் வந்து கடைசி கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண கொஸ்டின ஃபுல்லா மூவ் பண்ணாம வச்சுக்கோங்க. சரிங்களா? போன தாட்டி அப்படி ஃபுல்லா நம்ம மூவ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின மிஸ் பண்ணது வந்து தெரியல. இதுலயும் பாருங்க எல்லா ஆப்ஷனும் எப்படி வச்சிருக்காங்க. கிட்ட கிட்ட வச்சிருக்காங்க. இப்ப கடைசியா அட்டெண்ட் பண்ணோம் இல்லையா? அந்த கொஸ்டின பாருங்க. பாஸ் பண்ணி பாருங்க வீடியோவ. ஆப்ஷனையும் ஃபுல்லா கிட்ட கிட்ட வச்சிருக்காங்க. நம்ம வந்து மார்க் பண்றது தப்பா மார்க் பண்ற மாரி வச்சிருக்காங்க. இதுலயும் பாருங்க டியும், ஈயும் எப்படி இருக்குன்னு. இதுலயும் ஏவும், பி எப்படி வச்சிருக்காங்க. கொஞ்சம் கவனம். நம்ம பேப்பர நம்ம பார்த்து எழுதணும். இல்ல சைட்ல எங்கிட்டாவது யாராவது அசைறாங்களா இல்லையா பார்த்தீங்கன்னா, முடிஞ்சுச்சு டைம். ஏன்னா முடிஞ்சுன்றத நீங்க ஒரு 5 கொஸ்டின், 10 கொஸ்டின் எல்லாத்தோட பின்தங்கிருவீங்க. நான் வந்து ஸ்கோர் ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லி போட்டிருப்பேன். அதுல ஒரு ஒரு கொஸ்டினும் எவ்வளோ மார்க் அதாவது இம்பார்ட்டன்ட்ன்றத அதுல மென்ஷன் பண்ணியிருப்பேன் நானு. ஏன்னா, அந்த 2 மார்க், 3 மார்க் வித்தியாசத்துல இருக்கவங்க கூட ஃபெயில் ஆயிடுவாங்க. நம்ம 10 கொஸ்டின் தான் விட்டுருக்கோம். மீதி 40 கொஸ்டின் கரெக்ட்ன்னு நெனச்சீங்கன்னா, எல்லாருமே 40 கொஸ்டின் 42 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க நம்மளோட கூட. அவ்வளோதான். நம்ம ஸ்கோர் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியாது. இப்ப பாருங்க நம்ம வந்து 2 நிமிஷத்துல ஒரு 32 கொஸ்டின்ஸ்ன்ற கணக்குல நம்ம முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போட போட
அதாவது இன்னும் பிராக்டிஸ் பண்ணா நமக்கு வந்து டைமிங் வந்துரும். இதுல எக்ஸாம்ல வந்து இந்த ஸ்க்ரோல் ஆப்ஷன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, தெரியல எனக்கும். எக்ஸாம் நானும் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன். ஸோ எழுதி முடிச்ச அப்புறம் தான் தெரியும் ஸ்க்ரோல் இருக்கா இல்லையான்னு. அடுத்த வர பேட்ஜுக்கு என்னமோ நம்ம வந்து கைட் பண்ணலாம். இப்போ நம்ம போயிட்டு வந்து எப்படி இருக்கு எக்ஸாமு? லெவல் எப்படி இருக்கு? கொஸ்டின்ஸ் வந்து மாடரேட்டா இருக்கா? இந்த ஃபாலோயிங் டைரக்ஷன்லாம் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அடுத்த வர பேட்ஜுக்கு நம்ம வந்து கைட் பண்ணலாம். இந்த அளவு படிச்சா போதும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சிபிஎட்டி மார்க் வச்சு கட் ஆஃப் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து சயின்ஸ் படிச்சிருக்கவே வேணாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு. ஏன்னா அந்த மாரி தான் இருந்துச்சு. மேத்ஸ், ரீசனிங் வந்து கரெக்ட்டா அடிச்சானாலே போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க வந்து குவாலிஃபைடு. செகண்ட் ஸ்டேஜ்க்கு வந்து நம்பள பொறுத்தவரைக்கும் புக்லேருந்து எதுவும் கேட்கல. மித்தபடி அன்னைக்கு பெங்களூர் டிவிஷன் நடந்துச்சு இல்லையா? அதெல்லாம் ஓரளவுக்கு புக்லேருந்து வந்திருக்கு. பெங்களூர்ன்றது செகந்திராபாத். அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நிமி புக்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு ஏஆர்பியோட நெக்ஸ்ட் பேட்சுக்கு நம்ம வந்து இது கைட்னஸ் பண்ணுவோம். யூடியூப்லயே. என்னென்ன புக் வந்து பார்த்தா போதும். ஏன்னா இந்த தாட்டியும் பார்த்தீங்கன்னா, மேத்ஸ், ரீசனிங்ல நெறைய டாபிக்ஸ் வந்து ரெட்யூஸ் பண்ணிட்டாங்க. ரெட்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த இது கொண்டு வரல. மித்தபடி சிலபஸ் இருக்கு. ஏன்னா இதுலலாம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. எ எ அந்த ஆர்பிஎஃப் எஸ்ஏ இருக்கு இல்லையா? அதுலலாம் பார்த்தீங்கன்னா, மிரர் அதெல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வச்சு கொண்டு வரலாம் அவங்க. இதுல பாருங்க நம்ம 38 செகண்ட்ஸ் வந்து முன்னாடியே முடிச்சுட்டோம் டைமிங். ஸோ ஒரு ஒரு செக்ஷன்ல என்ன தெரியுதுன்னா, நம்ம போட போட நம்மளுக்கு வந்து ஸ்பீடுன்றது வருது. ஏன்னா இதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கிட்ட ஆகுது. இந்த டெஸ்ட் எல்லாம். அதனால ஸ்டார்ட்டிங்ல போன பார்ட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு கம்மியா இருக்கும். இப்ப இந்த பார்ட்ல அதோட கொஞ்சம் ஸ்பீடு கூட இருக்க மாரி இருக்கும். கொஸ்டின் தப்பெல்லாம் பார்க்காதீங்க. நீங்க கரெக்ட்டா ஸ்பீடா போட்டு வரீங்களா? அவ்வளோதான். ஒன்ஸ் கொஸ்டின் முடிஞ்சுச்சு, தப்பு பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த கொஸ்டின்லாம் தேட முடியாது. அப்படி தேடணும்னு நெனச்சீங்கன்னா, மொத்த கொஸ்டினுமே நீங்க கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணணும். அதுலயே நமக்கு வந்து டைம் ஆயிடும். அதனால ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்களா, என்ட்ரி ஆயி போயிருச்சு அந்த கொஸ்டின் நம்மள கண்ண விட்டு நவுந்து போயிருச்சுன்னா விட்டுறணும். கொஸ்டின் வந்து மறுபடியும் ரீவெரிஃபிகேஷன்லாம் பண்ணக்கூடாது எங்கேயுமே. இப்ப டைம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பண்ணலாம். ஆனா எந்த கொஸ்டின நீங்க பண்ணுவீங்க? கடைசிலருந்து நீங்க எங்க விட்டீங்களோ அங்கருந்து தான் போக முடியும் டைமுக்கு. ஏன்னா எக்ஸாம்ல வந்து டைம் வந்து ஃபுல்லா மூடாது. நம்மளும் சப்மிட் பண்ண முடியாது. அந்த டைமிங் ஃபுல்லா அதுவே க்ளோஸ் ஆனா தான் உண்டு. ஸோ அந்த மாரி டைம்ல நம்ம வந்து எந்த கொஸ்டின் விட்டுருக்கோம். இப்ப பாருங்க நம்ம ஃபுல்லா கொஸ்டின் க்ளோஸ் பண்ணனால, முன்னாடி போட்டிருக்க கொஸ்டின் போட்டிருக்கோமான்னு தெரியல. இப்ப இந்த மாரி கொஸ்டின் நான் முன்னாடி மூவ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இங்க வந்து பென்னும் பேப்பரும் தரமாட்டாங்க. நம்ம எந்த கொஸ்டின் விட்டோன்றத நம்ம நோட் பண்ணவும் முடியாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் தான் இது. சரிங்களா? சைக்காலஜிய பொறுத்தவரைக்கும் மைண்ட்லயே போடுறது தான். லக்குன்றது இதுல கொஞ்சம் வேணும். சொல்லுவாங்க இல்லையா? எல்லாத்துலயும் பாஸ் பண்ணி வந்தா, இதுலயும் பாஸ் பண்ணா, ஆனா வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. போன தாட்டி போன தாட்டி முடிச்சவங்க அவங்கள்ட்டலாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. "நான் எல்லா ஸ்டேஜும் பாஸ்ப்பா. ஆனா எனக்கு வந்து லெட்டர் வரலப்பா." ஏன்னா இந்த சிபிடி 2 மார்க் வருது இல்லையா? அந்த கட் ஆஃப்லயே நம்ம வந்து 1:1ல வந்து வந்திருக்கணும். இதுல பாருங்க, எல்லாமே அட்டெண்ட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? 96மே அட்டெண்ட் பண்ணியிருந்தோம். அதுல 96 மார்க் வந்துருச்சு. டைமிங் பாருங்க நம்ம அட்டெண்ட் பண்ண டைமிங் 5 நிமிஷம் 10 செகண்ட். 5 நிமிஷம் 10 செகண்ட்ல. டாப்பர்ஸ் அட்டெண்ட் பண்ணதே 5 நிமிஷம் 83 செகண்ட். நம்ம ஸ்பீடா போறதுல 5 நிமிஷம் 10 செகண்ட்ல முடிச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் இது போடும்போது நம்மளுக்கு வந்து இதுவா இருக்கும். அடுத்தடுத்து நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீடு வந்து வந்துரும். இப்ப 5 10க்குன்னு போட்டோமா, இப்ப அந்த அடுத்த 5க்கு அந்த மாரி ட்ரை பண்ணலாம். இப்ப 3வது டெஸ்ட் வந்து போடுறோம். 3வது டெஸ்ட் போடும்போது 5க்கு இல்ல 4:30 அந்த ரேஞ்சுல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டைமிங்க. அதேதான். முன்ன சொன்ன மாரி ஆப்ஷன்லேருந்து ரைட் ஹேண்ட் வந்து ஆப்ஷன்லேருந்து அதாவது எடுக்கக்கூடாது. அது ஆப்ஷனையும் மவுஸ் ஸ்க்ரோல் பண்றதுலயும் கரெக்ட்டா இருக்கணும். உங்களோட ஐஸ் மட்டும் எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அத மட்டும் கண்ணு போயிட்டு, போயிட்டு வரணும். தலைய நவுத்தாதீங்க. ஐஸ மட்டும் மாத்துங்க. ஏன்னா தலைய நவுத்துனீங்கன்னா தலைவலியும் வந்துரும் உங்களுக்கு. கழுத்து வலியும் வந்துரும். அடுத்த கொஸ்டின் போடவும் முடியாம ஆயிடும்.
அதாவது அடுத்த கொஸ்டின் மீன்ஸ் அடுத்தடுத்த செட்டு கொஸ்டின்ஸ். அதனால நீங்க வந்து ஐஸ நவுத்துறது பெட்டரான ஆப்ஷன். நான் பார்த்து பார்த்து எழுதுறது பார்ப்போம் இல்லையா? மண்டைய நவுத்தாம சைடுல இருக்க கண்ண மட்டும் லைட்டா நவுத்தி எழுதுவோமே. அந்த மாரி கண்ண மட்டும் நம்ப லெஃப்ட், ரைட்ன்னு சொல்லி எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆப்ஷன்ல இருக்கு. அந்த மாரி மாத்தணும். ஃபர்ஸ்ட்டு 30 கொஸ்டின் நீங்க எந்த ஃபாஸ்ட்ல போடுறீங்களோ, அந்த இதுல உங்களுக்கு கட்டாயம் வந்து வந்துரும். அதுல 32 கொஸ்டினா வச்சிருக்காங்க. எக்ஸாம்ல எனக்கு தெரிஞ்சு 96 கொஸ்டின்ஸும் ஒரே ஸ்லைட்ல தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்க்ரோல்ன்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். ஏன்னா 96 கொஸ்டின்ஸ் ஒரே ஸ்லைட்ல வரும்போது ஸ்க்ரோல்ன்றது பெருசா குடுத்துட்டாங்கன்னா விறுவிறுன்னு போயிடுன்றனால சின்னதா வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க் வந்து இருக்கு. ரிஸ்க்ன்றத விட அதுலயும் கொஞ்சம் காம்படிஷன் குறைக்கிற மாரி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரோல சரியா நவுத்தாம டக்குன்னு எடுத்துட்டு வந்து ஒரு பாயிண்ட்ல வச்சுட்டாங்கன்னா, அது எல்லா கொஸ்டினையும் ஓட்டி தள்ளி விட்டுரும். நடு கொஸ்டினுக்கு வந்து நின்றும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் எந்த கொஸ்டின் விட்டாங்கன்னு சொல்லி ஸ்லைட்ல இருக்க அந்த பாக்ஸ பார்த்து, அந்த கொஸ்டினுக்கு போயி, மறுபடியும் அந்த கொஸ்டின டச் பண்ணாலும் வருமான்னு தெரியல. மறுபடியும் ஸ்டார்ட்டிங்லேருந்து ஸ்க்ரோல நவுத்திட்டு போய் அந்த கொஸ்டின் வைக்கணுமோ என்னமோ! ஏன்னா லாஸ்ட் டைம் லைவ் டெஸ்ட் குடுத்தாங்க இல்லையா? இதுல டெக்ஸ்ட் புக்ல அதுல பார்த்ததுல அப்படிதான் இருந்துச்சு. நடுவுல ஒரு செக்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா, பிரேக் குடுத்துருந்தாங்க 2 மினிட்ஸ். எக்ஸாம்லயும் அந்த மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியா நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு வந்து ஏதாவது இது வரலான்னு சொல்லி, அவங்க ஒரு ஒரு பேட்டரி முடிக்க முடிக்க பிரேக். டெக்ஸ்ட் புக்லேருந்து அப்படிதான் குடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு பேட்டரி 1 முடிச்சுட்டீங்க அப்படின்னா, பேட்டரி 2 போறதுக்கு 2 மினிட்ஸ் பிரேக் வந்து குடுத்துருந்தாங்க. அந்த மாரி தான் எக்ஸாம்லயும் இருக்கும். அதேமாரி எக்ஸாம் போறதுக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு போயிடுங்க. எல்லாம் ரொம்ப சாப்பிடாதீங்க. ஏன்னா ரொம்ப சாப்பிட்டாலுமே கொஞ்சம் தூக்கமா இருக்க மாரி இருக்கும். சுறுசுறுப்பு இல்லாத மாரி இருக்கும். ஓரளவுக்கு மீடியமா சாப்பிட்டுட்டு போங்க. அதுக்குன்னு சாப்பிடாம போயிடாதீங்க. நைட் வந்து எல்லாரும் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து எந்திரிங்க. நைட் ஃபுல்லா உட்காந்து பிராக்டிஸ் பண்றேன். இந்த ஸ்பீடு வரணும்னு நெனச்சு போனீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒண்ணு தல கேரா இருக்கலாம். இல்லன்னா தூக்கம் வர மாரி இருக்கலாம். இதுக்கு முக்கியமா நல்லா ரெஸ்ட் தான் தேவ. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் நைட்டே போய் ஸ்டே பண்ணிருங்க. கிட்டக்க இருக்கு. நான் 2 ஹவர்ஸ்ல போயிடுவேன் எக்ஸாம் சென்டருக்கு அப்டின்னாலும் டிராவல் பண்ணாதீங்க. இந்த இத்தன நாள் தான் இந்த கடைசி ஒரு நாளுக்காண்டி தான் இத்தன வருஷம் நம்ம போராடி வந்திருக்கோம். அப்டின்னும்போது அந்த ரிசல்ட்டுக்காண்டி ஒரு ரூ. 500 ரூம் காசு போனாலும் போயிட்டு போன்னு சொல்லி, ஒரு நல்ல ரூமா போட்டு ஸ்டே பண்ணி, நிம்மதியா படுத்து தூங்குங்க. தூங்கி எந்திரிச்சு, போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. எல்லாரும் நல்லபடியா, நல்லா மார்க் எடுப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே சென்டர் போடுறாங்களா இல்லையான்னு அதுவும் தெரியாது. ஏன்னா வந்து போன வாட்டி முடிச்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, சைக்காலஜி எல்லாமே வந்து எல்லாம் ஒரே சென்டர் சென்னையில போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த தாட்டி என்ன ஏதுன்னு தெரியாது. அவங்க தான் ஒரு ஒரு தாட்டி மாட்டிக்கிட்டே இருக்காங்களே. இதுல பாருங்க ஏபிலாம் எந்த ட்விஸ்டடா வச்சிருக்காங்கன்னு இவங்க. எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஏன்னா எல்லாருமே வந்து பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. நம்ம வீடியோவும் இப்போ கொஞ்ச நாளா ஒரு 10 நாளா தான் நம்மளும் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதுல வந்து எல்லாத்துக்குமே ஸ்ட்ரகிள் ஆனது பேட்டரி நம்பர் 2. அந்த பேட்டரிய ஓரளவுக்கு நான் வந்து கவர் பண்ணிட்டேன். பேசிக்ஸ்னா என்ன? அடுத்து அது எப்படி சால்வ் பண்ணணுன்றது போட்டிருப்பேன். அடுத்தடுத்து அதில போடலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் தான் எக்ஸாம் டேட் வந்துருச்சு. ஸோ, அதுக்கப்புறம் டைம் இருக்காதுன்னு சொல்லி தான், சரி இதில இருக்க சைக்காலஜி டைரக்ட்டா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி குடுத்துடலாம். ஏன்னா கொஸ்டின் நான் மேக் பண்ணேன்னா ஒரு ஒரு இதுக்கும் லேட் ஆகும். கொஸ்டின கிரியேட் பண்ணி, அத டைப் பண்ணி, டயகிராம் போட்டு, அதனால டைரக்ட்டா இப்படியே ஷேர் பண்ணிட்டா, உங்களுக்கும் எல்லா கொஸ்டினும் பார்த்த மாரி இருக்கும். எனக்கும் டெஸ்ட் போட்ட மாரி இருக்கும். இது கொஸ்டின் வந்து வீடியோ போட்ட மாரியே இருக்கும்னு சொல்லி தான் நான் வந்து இப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இதுலயும் பாருங்க 96க்கு 96 நம்ம போட்டிருக்கோம். இதுல முக்கியமா டைமிங் பாருங்களேன். போனதுல என்ன பண்ணியிருந்தோம் 5, 10ன்னு போட்டிருந்தோமா, இதுல 4.58 சரிங்களா? 4.58 செகண்ட். அதாவது டாப்பரே 4:83 தான் போட்டிருக்கோம். நம்ம அதோட டைம் குறைச்சிருக்கோம். இப்போ 3வது டெஸ்ட்டுக்கே இந்த டைம் வந்துருச்சு. இன்னும் நீங்க ஒரு 4, 5லாம் போட்டீங்கன்னா, ஒரு சாலிடா 4 கிட்ட வந்துரலாம். சரிங்களா? மேக்ஸிமம் ஒரு ஒரு இதுல ஒரு 5 டெஸ்ட்
அதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும்.